மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீரை உள்ளடக்கிய 96 தொகுதிகளில் இன்று 4ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது. அமைதியான முறையில் வாக்குப்பதிவை நடத்துவதற்காக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திர மாநிலத்தில் இன்று சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்று வருகிறது. அம்மாநிலத்தில் உள்ள 175 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாகவும், ஒடிசாவில் முதல் கட்டமாக 28 சட்டசபை தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு நடைபெறுவதை முன்னிட்டு பாதுகாப்பு பணி பலப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு வசதியாக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் 4 மக்களவை தொகுதிகள் மற்றும் 28 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதில் பெண் வாக்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் சில வாக்குச்சாவடிகளில் முழுக்க பெண் ஊழியர்கள் மட்டுமே பணியமர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்தன. மக்களவைத் தேர்தலுக்கான 4ஆம் கட்ட வாக்குப்பதிவை முன்னிட்டு மேற்கு வங்கத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லைப் பகுதிக்கு வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி ஆவணங்கள் மற்றும் உடைமைகளை சோதனை செய்த பிறகே போலீசார் அனுமதி வழங்கினர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் பிரதமர் மோடி நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இதற்காக இன்று காசி விஸ்வநாதர் கோவில் சென்று சாமி தரிசனம் செய்யும் பிரதமர் அங்கு ரோட் ஷோ நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார். பீகார் மாநிலம் பாட்னாவில் அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாருடன் பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தினார். திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்த பிரதமர் மீது பூக்களை தூவியும் பெண்கள் தீபாராதனை எடுத்தும் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். நாட்டில் அதானிக்கு இணையாக ஏழை விவசாயி ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டியிருப்பதாக ராகுல் காந்தி வேதனை தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் மோடி உருவாக்கிய 25 பணக்காரர்களின் சட்டை பாக்கெட்டிற்கு மக்களின் வரிப்பணம் நேரடியாக செல்வதாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். ரேபரேலி தொகுதிக்கு காங்கிரஸ் செய்த திட்டங்களை பட்டியலிட்ட பிரியங்கா காந்தி, அதைப்போல பாஜக செய்த திட்டங்களை பட்டியலிட முடியுமா என அமித்ஷாவிற்கு சவால் விடுத்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பேசிய அவர், மத்திய அரசு ஏழைகள் மற்றும் விவசாயிகளுக்காக திட்டங்களை கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டினார். தொகுதி மேம்பாட்டு நிதியில் 70%த்திற்கும் அதிகமான தொகை சிறுபான்மையினருக்கு மட்டுமே செலவழிக்கப்பட்டுள்ளதாக ரேபரேலி எம்பியாக இருந்த சோனியா காந்தி மீது மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பேசிய அவர், பாகிஸ்தானின் அணுகுண்டை கண்டு ராகுல் காந்தி பயப்படலாம், ஆனால் பாஜக பயப்படாது என்றார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகள், தலித்துகள், பழங்குடியினர் ஆகியோர் அடிமைகள் போல நடத்தப்படுவார்கள் என மல்லிகார்ஜுன கார்கே எச்சரித்திருக்கிறார். மகாராஷ்டிராவின் துலை தொகுதியில் பேசிய அவர், ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் காப்பாற்ற காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 2வது நாளாக ரோட் ஷோ நடத்தினார். அப்போது தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் தாம் மீண்டும் சிறை செல்ல வேண்டியதில்லை என கூறினார். வெளியில் இருக்கும் வரை கெஜ்ரிவால் எவ்வளவு பொய்களை வேண்டுமானாலும் பேசலாம் என மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கெஜ்ரிவாலின் உத்தரவாதங்கள் அனைத்தும் அவரது முந்தைய பணிகளைப் போல் போலியானவை என்றார். மகாராஷ்டிரா மாநிலம் பிவண்டியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சரத்பவார் உரையாற்றினார். அப்போது தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்சந்திர பவார் அணி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். 400 இடங்களுக்கு மேல் வெற்றி என்ற பாஜகவின் கனவு நிறைவேறாது என பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைந்த பின்னர் வனவாசத்திற்குத்தான் செல்ல வேண்டி வரும் என கூறினார். பிரதமர்
பிரதமர் மோடி 75 வயதில் ஓய்வு பெறுவார் என்றும் அமித்ஷாவை பிரதமராக்க பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியது சரிதான் என திருவனந்தபுரம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசி தரூர் தெரிவித்திருக்கிறார். மேலும் 75 வயதில் அனைவரும் ஓய்வு பெற வேண்டும் என்பதையே மோடி வலியுறுத்தியதாகவும் கூறினார். ராமரின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள்தான் நாட்டை ஆழ்வார்கள் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருக்கிறார். கைசர்கஞ்ச் மக்களவை தொகுதி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த தேர்தல் ராம பக்தர்களுக்கும் ராமரின் துரோகிகளுக்கும் இடையிலான தேர்தல் என்றார். மேற்கு வங்க மாநிலம் பெர்ஹாம்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் யூசுப் பத்தானை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி வாக்கு சேகரித்தார். ரோட் ஷோ மூலமாக ஆதரவு திரட்டி அவருக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பீகாரில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்ற ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். இதனிடையே ஆய்வு சோதனை எல்லாம் எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும்தான், பாஜகவினருக்கு இல்லை என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தலைநகர் டெல்லியில் 20 மருத்துவமனைகள், விமான நிலையம், ரயில்வே அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து மோப்ப நாய்களின் உதவியோடு போலீசார் அனைத்து இடங்களிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி அருகே பழைய இரும்பு பொருள் வியாபாரிக்கு சொந்தமான இடத்தில் குண்டு வெடித்ததில் 3 சிறார்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தில் இன்று 4 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் குண்டுவெடிப்பு சம்பவம் அரங்கேறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியா மலேசியா கடற்படையின் கூட்டு வலிமையை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய கடற்படையின் 2 போர்க்கப்பல்கள் மலேசியாவிற்கு சென்றுள்ளன. இந்த பயணத்தின் இறுதியில் இரு நாட்டு போர்க்கப்பல்களும் கடல்சார் கூட்டாண்மை பயிற்சியில் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை தொகுதி எம்பியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த நிர்வாகியுமான எம் செல்வராஜ் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இதய நோய்க்காக சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் கொளுத்தி வந்த நிலையில் பல இடங்களில் மிதமான மழை பொழிந்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் உருவானதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் இரவு நேரத்தில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் காந்திபுரம், உக்கடம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்தாலும் ஆங்காங்கே மரக்கிளைகள் முறிந்ததால் மின்தடை ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வீரசிகாமணி, சேந்தமரம், அருணாச்சலபுரம், அரியநாயகிபுரம், அச்சம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கனமழையால் குறுவை, நெல் மற்றும் பருத்தி சாகுபடி செய்திருக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஜாலியாக குளித்து மகிழ்ந்தனர். விடுமுறை என்பதால் திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கிய ஒரே வாரத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த 6ஆம் தேதி விண்ணப்ப பதிவு தொடங்கிய நிலையில் இதுவரை 1,699 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜெயக்குமார் கொலை வழக்கில் போலீசாரின் விசாரணை திருப்திகரமாக உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓரிரு தினங்களில் ஜெயக்குமார் மரணத்தின் கொலையாளி தொடர்பான தகவல்கள் வரவுள்ளதாக கூறினார். மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு தோல்வி உறுதியாகிவிட்டதாக திருச்சி மக்களவை தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மோடி மீது இந்தியா கூட்டணி புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காமல் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். சீதோஷ்ண நிலை மாறும்போது வைரஸ் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வல்லுநர்கள் கூறி வருவதால் தமிழ்நாடு அரசு கவனத்தோடு இருக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வலியுறுத்தியிருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தாமல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்திருக்கிறார். அதேபோல தன்னை வாழ்த்திய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். எத்தனை வழக்குகள் போட்டாலும் நான் பேசுவதை நிறுத்த மாட்டேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் உண்மையை பேசியதற்காக பாஜக நிர்வாகிகள் மீது வழக்கு தொடரப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். அன்னையர் தின கொண்டாட்டத்தின் போது ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வெளிப்படுத்திய திறமையை பார்த்து ஆளுநரின் மனைவி கண் கலங்கினார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி மற்றும் அவருடைய மனைவியும் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சி தங்குமிடத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களை சந்தித்த மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். தண்டையார்பேட்டை மற்றும் திருவான்மியூர் வட்டத்தில் உள்ள தங்குமிடங்களில் உள்ள குழந்தைகளுடன் அவர் உரையாடினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி மட்டன் பிரியாணியை வாங்க கைகளை ஏந்தியபடி தொண்டர்கள் ஒருவருக்கொருவர் முண்டி அடித்தனர். வாழ்த்து தெரிவிப்பதற்காக சேலத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு வந்திருந்த தொண்டர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் ஆட்டோவும் பைக்கும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்த நிலையில் 4 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் கண்ணன் மற்றும் பைக்கை ஓட்டி சென்ற நந்தா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்திகிரி அருகே மென்பொறியாளர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 75 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். மென்பொறியாளர் சதீஷ் நாகராஜன் திருவிழாவிற்காக சென்றிருந்த போது மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியதாக கூறப்படுகிறது. EPS பிறந்த நாளையொட்டி விருத்தாச்சலத்தில் உள்ள கொளஞ்சியப்பர் கோவிலில் வெள்ளி தேரெழுத்து நேர்த்திக்கடன் செலுத்த சென்ற அதிமுக நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. உள்ளூர் நிர்வாகிகளுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறி நகர செயலாளர் BRC சந்திரகுமாரிடம் வாக்குவாதம் செய்தனர். விழுப்புரத்திலிருந்து சென்னைக்கு கள்ள காதலனுடன் சென்ற பெண் தியாகராய நகரில் உள்ள விடுதியில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் கள்ளக்காதலனை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கலைச்செல்வி காணவில்லை என்றும் அவரை சக்திவேல் கடத்தி சென்றதாகவும் கூறி தந்தை மோகன்தாஸ் புகார் அளித்தார். சென்னை விமான நிலையத்தில் சுற்றித் திரியும் நாய்களால் பயணிகள் அச்சமடைந்தனர். விமான நிலைய நுழைவாயில் உள்ளிட்ட இடங்களில் அச்சுறுத்தும் வகையில் உலாவரும் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வார விடுமுறையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அங்கு நிலவும் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்தனர். குடும்பத்துடன் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், ஐந்திணை பூங்கா, ஏரி பூங்கா, பகோடா பாயிண்ட் உள்ளிட்ட தலங்களை பார்வையிட்டனர். கோவையில் தனியார் மாலில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் பல்வேறு வண்ணங்களில் வடிவமைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு குழந்தைகள் ஒய்யாரமாக மேடையில் நடந்து சென்று பார்வையாளர்களை கவர்ந்தனர். கோவை ஃபேஷன் ஃபாஸ்ட் என்ற அமைப்பின் சார்பாக நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் 30ற்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டனர்.
சென்னை அடுத்த தண்டலத்தில் உள்ள சபிதா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவர்களுக்கான உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் பாரம்பரிய மருத்துவ மூலிகைகள், அலோபதி மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லாமல் மருந்துகள் கண்டுபிடிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை ஒட்டி சென்னை பூந்தமல்லியில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற பூந்தமல்லி அணிக்கு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் 30,000 ரூபாய் பரிசும் கோப்பையும் வழங்கி பாராட்டினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையோரத்தில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானையை பார்த்ததும் அரசு பேருந்தை ஓட்டுநர் திருப்பி செல்லும் வீடியோ வெளியாகியது. 10வது கொண்டை ஊசி வளைவில் சென்றபோது யானை ஒன்று நடந்து வருவதை பார்த்து அச்சமடைந்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் வாகன சோதனையின் போது பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக எழுந்த புகாரில் காவலர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். லைசென்ஸ் இல்லாததை சமாளிக்க கார் ஓட்டி சென்ற பெண் தனது ஆடையை இறக்கி காட்டிய நிலையில் அப்போது காவலர் அவரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. நடப்பு IPL தொடரின் 62வது லீக் ஆட்டத்தில் டெல்லி அணியை 47 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி 187 ரன்களை எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய டெல்லி அணி 140 ரன்களுக்குள் சுருண்டது. IPL தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 141 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 19வது ஓவரிலேயே இலக்கை எட்டியது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் CSK 50வது வெற்றியை பதிவு செய்ததை கொண்டாடும் விதமாக மைதானத்திற்கு வந்திருந்த ரசிகர்களுக்கு அந்த அணி நிர்வாகம் சார்பாக சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதேபோல வீரர்களுக்கு மெடல் வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர். IPL புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தில் இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தானுக்கு எதிராக வெற்றி பெற்றதன் மூலம் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இதனால் நடப்பு IPL தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பு சென்னை அணிக்கு அதிகரித்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அதிக விக்கெட்டுகளை எடுத்த பவுலர் என்ற சாதனையை ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தக்க வைத்துள்ளார். சேப்பாக்கம் மைதானத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வின் இதுவரை 49 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். IPL வரலாற்றில் அதிக முறை டக் அவுட் ஆன வீரர் என்ற மோசமான சாதனையை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வீரர் தினேஷ் கார்த்திக் படைத்திருக்கிறார். டெல்லி அணிக்கு எதிராக டக் அவுட் ஆனதன் மூலமாக இதுவரை 18 முறை அவர் ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகியிருக்கிறார். சென்னை அணியின் நட்சத்திர வீரர் ரவீந்திர ஜடேஜா IPL போட்டியில் மீண்டும் ஒருமுறை வித்தியாசமான முறையில் ஆட்டமிழந்தார். ஃபீல்டிங்கிற்கு இடையூறு செய்யும் விதமாக ரன் ஓடியதால் அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட் விதிப்படி அவர் அவுட் ஆனதாக நடுவர் அறிவித்தார். டெல்லி அணிக்கு எதிரான IPL போட்டியில் பெங்களூரு வீரர் விராட் கோலி விக்கெட்டை எடுத்த இஷா பெவிலியன் நோக்கி நடந்து சென்ற கோலியை இடித்து ஜாலியாக ஸ்லெட்ஜிங் செய்தார். ஆனால் விராட் கோலி அதற்காக ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளாமல் சிரித்தபடியே சென்றது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து நடிகை நயன்தாரா தனது குழந்தைகளை கொஞ்சி மகிழும் வீடியோவினை அவரது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ரசிகர்கள் பலரும் கமெண்டில் அவருக்கு அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கவர்ச்சி உடையில் போட்டோ ஷூட் நடத்திய புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு ரசிகர்களை கரங்கடித்துள்ளார். வண்ணத்து பூச்சி போன்ற உடை அணிந்து அசத்தல் போஸ் கொடுத்த அவரது போட்டோ ஷூட்டிற்கு ரசிகர்கள் லைக்ஸ்களை அள்ளி வீசி வருகின்றனர். கருப்பு நிற சேலையில் எடுக்கப்பட்ட லேட்டஸ்ட் போட்டோ மற்றும் வீடியோக்களை நடிகை ரம்யா பாண்டியன் இணையத்தில் பகிர்ந்துள்ளார். இயற்கை காற்றை சுவாசித்துக் கொண்டே பாரதியாரின் கவிதைகளை வாசித்த ரம்யா பாண்டியனின் அசத்தல் வீடியோவிற்கு ரசிகர்கள் லைக்ஸ் மழை பொழிந்து வருகின்றனர். ஆரஞ்சு நிற சேலையில் மின்னும் நடிகை அபர்ணா பாலமுரளியின் வீடியோ லைக்ஸ்களை குவித்து வருகிறது. விதவிதமான போஸ்களுடன் பல்லாங்குழி விளையாடிய போட்டோக்களையும் பதிவிட்ட அபர்ணா பாலமுரளி இணையவாசிகளின் இதயத்தை ஆட்டி படைத்து வருகிறார்.
நடிகை திஷா பதானியின் புதிய போட்டோஷூட் இணையத்தில் வைரலாகி வருகிறது. குட்டி உடையில் கொள்ளை அழகுடன் கவர்ச்சி காட்டிய திஷா பதானிக்கு ரசிகர்கள் லைக்ஸ்களுடன் சேர்த்து பல வண்ண ஹார்டின்களையும் பறக்கவிட்டு வருகின்றனர். நாகை அருகே இருக்கை ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முளைப்பாரி ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. ஊர்வலமாக எடுத்து வந்த முளைப்பாரியை கோவில் முன்பாக வைத்துவிட்டு அதனை சுற்றி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கும்மி அடித்து வழிபட்டனர். வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கரூர் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற கம்பம் வழங்கும் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து அறங்காவலரிடம் ஒப்படைக்கப்பட்ட கம்பம் அமராவதி ஆற்றுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பூஜைகள் செய்த பின்னர் கோவிலில் நடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே குண்டூசியால் அலகு குத்தி காவடி எடுத்த 2 வயது குழந்தை வீதி உலாவின் போதே தூங்கி வழிந்ததால் குழந்தையை கோவில் வரை காவடியோடு தூக்கி சென்று தாய் நேர்த்திக்கடன் செலுத்த வைத்தார். அன்னையர் தினத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வை பார்த்து பக்தர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பங்குத்தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.